கோயிலுன்ற நான் வந்து நம்ம கோயில்லாம் போகல, பெருமா கோயிலாம் போகல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். திடீர்னு கோயில் போகலான்னு ஐயோ இந்த மாதிரி சேர்லாம் நான் தைச்சு வச்சிருக்கிறேன். இது ஓபன் பிளேஸ்ல அழகா நிக்கிறாரு, பாக்குறதுக்கு அமைதியா தியான மண்டபம்னு சொல்லலாம். இது ரெண்டத்தையும் கௌதம் திறந்து விட்டு தூக்குறியா என்னை விட்டுட்டு போய் நீ வந்து எழுப்பி விட்டாங்க. அப்படியே கோயிலுக்கு அடுத்து பீச் தான், ஒரே பீச் பயமா இருக்கு அம்மாக்கு. இப்படி போய் நின்று நீ 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே நின்று அதை பார்த்துன்னு இருப்பாங்க. அங்க பாரு குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க தண்ணியில கால் பண்றோன்னு. சோபி காலங்காத்தாலே சாரி போட்டு எங்க கிளம்புறீங்க? பயபக்தியோட கோயில் போறேன். ஓஹோ, ட்ரெஸ் எதுவும் பத்தலைங்க, வயிறு பெருசாயிடுச்சு. அதனால புடவை தான் இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுவும் காட்டன் வேற. ஓகே, கோயில் போறோம், ட்ரெடிஷ்னல் லுக்ல போலாம். எங்க உங்க மம்மி? ஹாய், குட் மார்னிங் மாப்பிள்ளை. கோயில் போலாம் போலாம். போலாமா? காலையிலே ரீல்ஸா நடத்துங்க. ஃபங்க்ஷன் வந்தாங்க, அவங்க போட்டுருந்தாங்க, அது பார்த்தேன். அப்புறம் எப்படி இருக்கு பொண்ணு வீட்டு பயணம்? ஐயோ எனக்கு வேலை துரு செஞ்சுன்னா திட்டு வேலையே இல்லை, ஒரே போர் அடிக்குது. சும்மா சமையலுன்ற பேர்ல குழம்பு மட்டும் தாளிக்கிறது, பொரியல் தாளிக்கிறது, இது மட்டும் தான் வேலை. மொத்தத்தை இவ பார்த்துடுறா. என்னடா இங்க போறேன்றாளேன்னு பார்த்தா இங்க வந்து அவ பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அவளுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு போல இருக்கு. அம்மாவை வேலை செய்யறதா இங்க கூப்பிடல, என் கூட வேலையே இல்லை. நிறைய சப்போர்ட். மத்தியானத்துல வர தூங்கிட்டேன், நேற்று நைட்டு தூக்கமே வரல, புரண்டு படுத்துருந்தேன். எவ்வளவு நேரம் தான் போன் நோண்டுறது. இங்க எனக்கு என்னன்னா ஃபுல் ரெஸ்ட். நேற்று பீச் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருக்கு. இன்னும் அவங்க மீன் வாங்கிட்டோம், அது கெட்டு போயிடும் போது சீக்கிரம் வந்துட்டோம், இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கோம். ஸ்விம்மிங் போட்டுருவோம். ஸ்விம்மிங் போட மாட்டேன், அது தண்ணியில கால் நினைச்சிட்டு அப்படியே அள வரதை பார்க்கறது ஒரு சந்தோஷம். கோயிலுக்கு போலாமா? போலாம். காலையிலே பயபக்தியோட இருக்கீங்க. கோயில் போய் அந்த கோயில் அழகா இருக்கும், சரி அழகா ஒரு புடவையை கட்டிடுவோம். இந்த புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல வேற எங்க கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கட்டிட்டேன். இப்படியாவது யூஸ் பண்ணுவான்னு யூஸ் பண்றேன். ட்ரெஸ் வயிறெல்லாம் இருக்குதுடா, இந்த மாதிரி கட்டினாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதுதான் அந்த காலத்துலாம் புடவைன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். எங்க அம்மா நான் வெளியில எல்லாம் போவேன்னு எதிர்பார்க்கல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கோயில் போற மாதிரில புடவை எடுத்துன்னு வந்துருக்கேன். லைட் காட்டன் சாரி மட்டும் தான் நம்ம வீட்டுல தான் அதுக்கு போறோம் அப்படின்னு. திடீர்னு கோயில் போகலான்னு ஐயோ இந்த மாதிரி சேர்லாம் நான் தைச்சு வச்சிருக்கிறேன். ஆனா எடுத்துட்டு வரல, நெக்ஸ்ட் டைம் எடுத்துனோம் போலாம். ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட வந்துட்டோம். எங்க அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச் பக்கத்துல இருக்க ஒரு கோயில், அதுவும் ஓப்பன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? நான் 2-3 வாட்டி வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஆனா நைட் டைம்ல கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மார்னிங் சன்ரைஸ போறேன். எப்படி இருந்துச்சு கோயில்? சூப்பரா இருந்தது. மச்சி மீன் பெருமாள் எதிர்பார்த்து எப்படி இருக்கும் ஓப்பன்லன்னு எதிர்பார்க்கல. கோயிலுன்ற நான் வந்து நம்ம கோயில்லாம் போகல, பெருமா கோயிலாம் போகல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். இது ஓப்பன் பிளேஸ்ல அழகா நிக்கிறாரு, பாக்குறதுக்கு அமைதியா தியான மண்டபம்னு சொல்லலாம்.
அழகா உட்காந்துருக்கலாம் நம்ம மனசுல, அப்படியே எதை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். அமைதலான பீஸ்ஃபுல் சொல்வீங்களா, பீஸ்ஃபுல்லான இடம்னு சொன்னா இந்த கோயில். பார்க்காதவங்களாம் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோபி உனக்கு? நான் ஆல்ரெடி கௌதம் என்ன 2 தடவை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால நைட் டைம்ல வரும்போது இன்னும் பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா நைட் டைம்ல வரும்போது இந்த ஒரு லுக் இருக்காது. லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் அழகா இருக்கும், அமைதியா இருக்கும் மனசுக்கு. உங்களுக்கு தியானம் எல்லாம் பண்ணலாம் நைட் டைம்ல வாங்க. இப்போ வந்தீங்கன்னா மூஞ்சிலே சன் படுறதுனால உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நைட் டைம் இன்னும் பெஸ்ட் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னும் சில்லா ப்ரீஸியா இருக்கும். இப்போ எங்க போறீங்க? அப்படியே கோயிலுக்கு அடுத்து பீச் தான். ஒரே பீச் பயமா இருக்கு அம்மாக்கு. ஏன் 2 நாளா பீச்சா பாக்குறீங்களே? சென்னை பீச் ஒண்ணா எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சதுதான் நிறைய. அப்ப இங்கே இருந்துறியா? அங்க போனே போனுமே, நான் போகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப மீன் பண்ணிட்டோம் நம்ம. எவ்வளவு தூரம் தண்ணி வந்துருக்கு முதல்ல. 1 2 3 4 5 6 7 தடவை மேல வந்து. அதனாலதான் ராத்திரி வந்து இங்க எல்லாம் வந்து ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணக்கூடாதுமா. உண்மையா? ஆமா பண்ணுவாங்களா? இதுல பண்ணுவாங்களே, உள்ள இவ்வளவு தூரம் போவாங்களே. நைட்ல எல்லாம் அலௌட் இல்லை. நைட்ல வந்து இந்த அளவுக்கு வந்துரும், அதனால ரிஸ்கின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஏன் உங்க மம்மிக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குது? தெரியல அவங்களுக்கு. ஆனா அத இப்படி போய் நின்னு நீ 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே நின்று அதை பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் சரி எங்க டேடியும் சரி தண்ணியில இறங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீ போ ஆட்டம் போடுன்னா அவங்க குஷியா போய் காலை நினைச்சு நிற்பாங்க. ஆண்டி காலை நினைச்சுக்கோங்க, காலை நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு இருந்தாங்களோ. குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க தண்ணியில கால் பட்டோன்னு. அப்படியே இங்கே இருந்துரு. மீன் கடை போட்டுட்டேன், நல்லா இருக்கும். பிசினஸ் பிச்சுட்டு போ. மீன் கடை போட்டுட்டேன். மீன் கடை அம்மா அடிச்சிட்டு போதும்னு பயமா இருக்கான். நீ ஸ்விம்மிங் போட்டு காப்பாத்து. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். நீ அவனை போட்டு அமுக்கிடாம இருந்தது. காப்பாத்துப்பா அப்படின்னு அமுக்காம இருந்தது. உன் கால் பிரிண்ட் பத்து அங்க நிக்கிறாங்க பாரு. அங்க போய் மீன் சேல் போல இருக்கு. என்னப்பா குக்கி கப் கேக் ஞாபகம் வந்துருச்சு. குக்கி கப் கேக் கூட்டிட்டு வந்தா என்ன அது ரெண்டத்தையும் அலற விட்டுருப்பானுங்க துரத்தி. அவனுங்களுக்குள்ள டாக் கிடையாது, லைன்னு அவனுங்களுக்குள்ள தோணுமோ. நான் தான் எல்லாரோட சுப்பீரியர். சைஸ் தான் சின்னது. யார பார்த்தாலும் அடிக்க போயிடுவானுங்க, அட்டாக் பண்ண போயிடுவானுங்க. கொண்டு அடிச்சுட்டு வருவானுங்க, அடிச்சு போடுற பாரு. ஆண்டி வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய நாய் இருக்கும், எப்படியாவது அவனுங்களை அடிச்சிடணும்னு நினைப்பானுங்க. எல்லாம் அடிச்சுட்டு ஓடுவானுங்க பாரு. அவனுங்களும் பயந்து வேற ஓடுவானுங்க, இத்தனோண்டு இருப்பானுங்க, அலற விடுவானுங்க எல்லாரும். அவனுங்க ஒண்ணு எங்க அம்மாவும் அலறுவாங்க. ஐயோ அடிச்சுட்டு போகுதுன்னு எனக்கு பயம். சாப்பிட போவோமா? போலாம். எனக்கு வடை வச்சிருக்கேன். உனக்கு வேணாமா? ஒரு வயசு சாப்பிட்டு. ஏன் திடீர்னு இந்த ஹோட்டல்? ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல், ஈஸியா இருக்கு. அப்படியா? சாப்பிடுங்க. என்ஜாய். தேங்க்யூ. தோசை சாப்பிடுறீங்களா ஃப்ரெண்ட்? ரவா தோசை. ஏன் திடீர்னு? சாப்பிடணும் போல இருந்துச்சு. சொல்லு யாரு பெஸ்ட்? இதுதான். ஏன் ரவா தோசை நல்லா இல்லையா உனக்கு?
ஏய் இட்லியோட ரவா தோசை நல்லா இருக்கு. என்ன ரவா தோசை தான் நல்லா இருக்கும். அப்ப நான் தான் என்ன நல்லா இருக்காமா? ஒரு நிமிஷம் அலறிட்டேன். நான் வந்து உன் இட்லியோட கம்பேர் பண்றேன். 1 hour later. மழை சாஞ்சிருச்சு ப்ரோ. தூங்கிட்டாங்க. காலையில எழுந்தது செம்மையா தூக்கம். நானும் தூங்கிட்டேன். ஒரு 10 minutes பவர் நாப்பு. தூங்கறியா என்னை விட்டுட்டு வெளில போய் நான் பண்றான் பாருங்க. போட்டு மூஞ்சிலே மிதி ஒண்ணு ரெண்டும் எழுப்பி விட்டுடுச்சுங்க. நல்லா இருந்துச்சு. காலைல கோவில் தரிசனம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா. அப்புறம் நல்லா சுத்திட்டு பீச்சையும் போய் நல்லா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே பவர் நாப் கேட்டுச்சு. நானும் அம்மாவும் இங்கேயே கவுந்துட்டோம். இது ரெண்டத்தையும் கௌதம் திறந்து விட்டோன்னே தூக்கறியா என்னை விட்டுட்டு போய் நீன்னு வந்து எழுப்பி விட்டானுங்க. ஸோ அம்மாவோட ஜாலியாக ஒரு 2 நாளாக போயிட்டுருக்கு. காலையில் நேற்று கோவளம் பீச், இன்னைக்கு வந்து ஈசிஆர் பீச் சூப்பராக போயிட்டு இருந்தது. உங்களுக்கும் இந்த டைப் வீடியோ அம்மா என் கூட என் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரோம். அது வரைக்கும் தரா பை. See you.